Hi guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பைத்தான்ல பேசிக் ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம் டே 2. டு ஃபைண்ட் எ ஈவன் ஆர் ஆட் நம்பர் ப்ரோக்ராமை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஃப்ளோ சார்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ என்டர் எ நம்பரில் நான் n = 12ன்னு கொடுக்குறேன். இப்போது இந்த n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எனக்கு 12 போடுறேன். 12 மாடுலஸ் 2, அதாவது 12 மாடுலஸ் 2னா நம்மளுக்கு ரிமைண்டர் தான் ஷோ ஆகும். இங்கே நான் 12 மாடுலஸ் 2னா 2 6 for 12 நம்மளுக்கு போட்ட ரிமைண்டர் பார்த்தோன்னா 0. இப்போ எந்த இடத்துல எனக்கு 0 வந்திருக்கு. 0 = 0ன்னு போட்டால் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆகிடுது. ட்ரூ ஆனால் இந்த கண்டிஷனுக்குள்ளே போய் திஸ் நம்பர் இஸ் ஈவன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுவே ஃபால்ஸாக இருந்ததுன்னா திஸ் நம்பர் இஸ் ஆடுன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி எண்ட் ஆகி வெளில வந்துடும். இஃப் கண்டிஷனில் ஒரு வாட்டி மட்டும்தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக முடியும், இல்லை எக்ஸிட் ஆக முடியும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். அதுவே ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். இதே நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். n = int of input of enter a number. இங்கே கொடுக்குற நம்ம என்னுடைய வேல்யூ இன்டிஜராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்ட்டுன்னு கொடுக்குறேன். அதுவே உங்களுக்கு ஃப்ளோட்டாக வேணும்னாலோ இல்லை கேரக்டராக வேணும் அது மாதிரிலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேரக்டர்னால் இந்த இடத்துல எதுவும் போட தேவையில்லை. இம்போர்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீவேர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ரன் டைமில் இம்போர்ட்டை நான் கெட் பண்ணிக்கிறேன். என்டர் எ நம்பர்ன்றது இது ஒரு ஸ்ட்ரிங். இதை வந்து நான் எனக்கு இன்புட் வாங்குகிற இடத்துல எனக்கு இது ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்களா, என்டர் எ நம்பர் அப்படின்றது ஷோ ஆகிருக்கு. இதை நம்ம ஷோ ஆகி எனக்கு 12ன்ற இன்புட்டை ரன் டைமில் நம்ம கொடுப்போம். இப்போ இந்த 12ன்ற வேல்யூ வந்து எனக்கு என்னன்ற நான் வேரியபிளாக எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ இஃப் கண்டிஷனில் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எனக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இஃப் கண்டிஷனில் பார்க்கலாம். இப்போ எனக்கு நான் என்னன்ற வேரியபிளில் 12ன்றதை அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது 12 மாடுலஸ் 2 என்னன்றதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போ இதோடைய வேல்யூ 0. 0 = 0ன்னு கொடுத்தோன்னா இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணும். இஃப் கண்டிஷனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். திஸ் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுவே ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்டர் எ நம்பர் நம்ம கொடுக்குறோம். அது வந்து 103 நான் கொடுக்குறேன். 103ன்னு கொடுக்கும்போது எனக்கு ரன் பண்ணி பார்த்தா, அதாவது நம்ம போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு 1ன்றது ரிமைண்டர் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல தட் மீன்ஸ் 103 மாடுலஸ் 2 இது நம்மளுக்கு கொடுத்தா நம்மளுக்கு வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கிது. 1 = 0ன்னு கொடுத்தனா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகிறது பண்ணால் திஸ் நம்பர் இஸ் ஆட்னு பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவுட்புட் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.